டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா சந்திப்பு. மனிதாபிமான முறையில் மீனவர் விவகாரத்தை கையாள வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை நாடு முழுவதும் தொடர்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம். ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனிச்சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் உறுதி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவின் வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்து விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் K பழனிசாமியின் அல்வா புகாருக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அதிமுகவை திருட்டு கடையாக மாற்றிவிட்டதாக விமர்சனம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் வேகமெடுக்க தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, 5 அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தீபாவளி நெருங்கும் நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். பொருட்கள், புத்தாடைகள் வாங்க குவியும் மக்கள். சென்னை தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் களை கட்டும் தீபாவளி ஷாப்பிங். கொட்டும் மழையிலும் பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டிய மக்கள். தீபாவளியையொட்டி தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை GST சாலையிலும் சொந்த ஊர் நோக்கி அணிவகுத்த வாகனங்கள். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிகரித்த கூட்டம்.
1,00,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்து 97,600 ரூபாய்க்கு விற்பனை. தீபாவளியையொட்டி தொடர் ஏற்றம் காணும் பங்குச் சந்தைகள். அந்நிய பங்கு முதலீடுகள் அதிகரிப்பு, கச்சா எண்ணெய் விலை சரிவால் ஏற்றம். குஜராத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவின் மனைவி ரிவாபாவுக்கு அமைச்சர் பதவி. சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலையின் தங்க கவசத்தின் எடை குறைந்த விவகாரம். சிலைக்கு புதிதாக பொருத்தப்பட்ட தங்க கவசம்.